வணக்கம். நான் அபி வசந்த். தெரிஞ்சுக்கலாமா நிகழ்ச்சி மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இது என்னுடைய முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மேலே மேலே வளர உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. நிகழ்ச்சிக்கு போகலாமா? நம்மளுடைய மனிதர்களுக்கு கண் ரொம்ப முக்கியம். இந்த கண்ணில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமனாக எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடிய அந்த கண் புரை அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண் புரை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கண்ணில் இயற்கையாகவே ஒரு லென்ஸ் இருக்கும். நமக்கு ஏஜ் ஆகும் பொழுது நம்ம அந்த லென்ஸ் அது மேலே ஒரு வெள்ளை கலரில் ஒரு சால்ட்டு மாதிரி படிய ஆரம்பிக்கும். அது கண்ணாடி மாதிரி இருந்த வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது மேலே ஒரு சால்ட்டு மாதிரி படியும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தூரப்பார்வை எல்லாமே ஒரு புகை மூட்டம் அல்லது ஒரு பனி மூட்டம் மாதிரி தான் தெரியும். ஒரு கிளியரான பார்வை இருக்காது. பட் ஆனால் உங்களால் ரீடிங் ரொம்ப நல்லாவே பண்ண முடியும். இந்த கண் புரையை கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் கண்ணாடி நமக்கு எடுக்கிற வரைக்கும் அதை நம்மளால் கொஞ்சம் தள்ளி போட முடியும். ஆனால் இதுக்கு ஒரு பெர்மனண்ட் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மட்டும்தான். இது கண் புரையை லேசர் முறையில் அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளால் இந்த கேட்ராக்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். வேறு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் அதாவது செயற்கையான லென்ஸ் பொருத்தி நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது தூரப்பார்வை மட்டும் வேணுமா, இல்லை தூரப்பார்வை கிட்ட பார்வை வேணுமா, இல்லை தூரப்பார்வை கிட்ட பார்வை இடைப்பட்ட பார்வை மூணும் சேர்த்தா மாதிரி வேணுமா, அந்த மாதிரி எவ்வளவோ அட்வான்ஸ்டு லென்சஸ் இருக்குது. அது நம்ம நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். கேட்ராக்ட் புரையில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பும் இருக்குது. கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கேட்ராக்டு. கண் அடிபடுறதுனால வரக்கூடிய கேட்ராக்ட் இருக்குது, அதை ட்ரொமாட்டிக் கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஏதாவது டிசீஸுக்காக ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்திருப்போம், அதனால் கேட்ராக்ட் வரலாம். ஸோ அந்த கேட்ராக்ட் ஸ்டீராய்டு இன்டியூஸ்டு கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நார்மலாக 40 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் வரக்கூடிய காமனான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கண் புரை தான். இது தாராளமாக நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு புரியுதா? இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து வேறு ஒரு கண்டென்ட் தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு புரியுதா? இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வேறு ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு புரியுதா? இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வேறு ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.